ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி வேக வேகமாக கிளம்பி இவங்க ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. எந்த ஆஃபீஸ்க்குமா போகிற, அதாவது இன்டர்வியூக்கு வராங்களாங்க. வந்த உடனே கிளம்பி வந்தவங்க வந்துட்டு ரிசப்ஷன் வேலைக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் வாங்கி பார்த்தவங்க ரெசியூமை பார்த்தோன்னே விஜய் காவேரின்னு இருக்கிறது. ஐயோ மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் காவேரின்னு கொடுக்கும். டக்குன்னு ஃபோன் பண்ணி இப்போ அவங்க மிஸ்ஸஸ் இங்கே வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல, நீ பேசிகிட்டே இருடா தான் வந்தாரன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு விஜய் காவேரி என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேரில் வந்தது யார், நம்ம விஜய் சாரு. அவரே படாத பாடு பட்டிருக்காரு. அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க எப்படி படாத பாடு படலைன்னா எப்படி, அதனால் அதே மாதிரியே கதையை கொண்டு போகிறீங்களாடா, அப்போ சாமியை முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ லவ் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டாக வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க டைமில் என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டு போயிட்டே காவேரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் இல்லை நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு, என்னை பார்த்து சொல்லுன்னு டைலாக்லாம் அடிக்கிறாரு. டே அப்பா முடியலடா, எனக்கு இப்போதைக்கு எங்கள் அம்மா தாண்டா முக்கியம்னு அவங்க சொல்ல, அப்போ என்னை யார் பார்த்துக்குவா, என்னையா பாதியில் விட்டு போனேன், இதை விட ஓப்பனாக எப்படிமா அவர் சொல்லுவார். சரி இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டீங்க, உங்கள் மனசில் இருக்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணால் என்ன, அந்த பொண்ணு எதிர்பார்க்காது ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானே. இப்போ நீ அதை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆடியன்ஸோட ரியாக்ஷனு. அதை சொல்லாமல் சுற்றிக்கு அழைக்கிறாராம் இழுக்கிறார். என்ன இந்த ஆண்களுக்கு ஈகோ மட்டும் ஈரோடு வரையும் இருக்குது. அதை ஈகோவை தூக்கி போட்டு ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொன்னால் ஓடி ஓடி வந்துட மாட்டாங்களா, ஏன் கண்ணா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி இறங்குவாங்க, இவங்க தான் இறங்கவே கூடாதுன்னு இருக்காங்களே. கடைசியில் காலில் விழுந்து தான்ப்பா ஆகணும், இது தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் முடியவே இல்லைங்க. கடைசியில் நம்ம காவேரியோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க போகட்டும்னு. பச்சைக்கிளி பறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேத்துக்கு மறுபடியும் ஈகோ அப்படியே முட்டிக்கு தான். டேய் முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.